பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் பார்க்க போகின்ற வேத வசனம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்பது இருதயத்திலே வருகின்ற சந்தேகத்தை அற்று போய் சந்தேகம் இல்லாமல் விசுவசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மலை என்பது நம் வாழ்க்கையில் நாம் போராடுகின்ற நம்முடைய போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் நம்முடைய மலைகள். இந்த மலைகளை பற்றி பேசாமல் இந்த மலைகளை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்கிறார். அப்படி மட்டும் சொல்லாமல் தேவன் நமக்கு இன்றைக்கு மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்கிறார். உண்மையுமாக உத்தமமான தேவன் இன்றைக்கு ஆழமான அழுத்தத்தோடு சொல்கிறார். நீ பெயர்ந்து போ என்று சொல் என் நாமத்தினாலே. அடுத்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்கிறது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. What is faith? Faith is trust in the Lord. எப்போ விசுவாசிக்கணும் என்றால், வனாந்திர பாதையில் அடைக்கப்பட்ட சூழலில் தனித்து விடப்படுகையில், பிரச்சனையில் மூழ்கும் பொழுது, வேதனை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு சமுதாயத்திலே ஒரு மனிதனாக பாவிக்காத பொழுது நாம் அவரை விசுவசித்தால், அந்த விசுவாசத்தில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவசித்தால் அது நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. நாம் அந்த விசுவாசத்திற்காக ஜெபிப்போமா? God bless you.